2004ஆம் வருஷம் காலையில ஒரு 8:15 மணி இருக்கும். தேர்தல் தகராறு காரணமா 2 பேர் பைக்ல போயிட்டு இருக்கும்போது வழிமறிச்சு சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இதுல சாட்சி யாருன்னு கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க. கொல்லப்பட்டவங்களோட சொந்த அண்ணன் அப்புறம் மருமக. ஆமா. ஆனா இந்த கேஸோட மிகப்பெரிய ட்விஸ்ட் அது இல்ல. இந்த முழு வழக்கையும் விசாரிச்ச போலீஸ் அதிகாரியே கோர்ட்ல பிறல் சாட்சியா மாறிடுறாரு. அப்படியா? இப்ப சொல்லுங்க, இந்த கேஸ் நிக்குமா? ஆனா உச்ச நீதிமன்றம் ஆயுள் தண்டனைய உறுதி செஞ்சது. அது எப்படி சாத்தியம்? வாங்க இத பத்தி விரிவாக பேசுவோம். நிச்சயமா. இந்த ராஜேஷ் யாதவ் வழக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு கொஞ்சமும் சலைச்சதில்ல. ஒரு வழக்குல எல்லா கதவும் அடைக்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சாலும் சட்டத்தோட அடிப்படை கொள்கைகள் எப்படி நீதியை காப்பாற்றணும் என்பதற்கு இது ஒரு சிறந்த பாடம். இதுல எனக்கு ஒரு அடிப்படை சந்தேகமே இருக்கு. இப்ப சொந்த அண்ணன் சாட்சி சொன்னா அதுல பழிவாங்கும் நோக்கம் கண்டிப்பா இருக்கும்ல. மாட்டி விடணும்னு ஒரு அப்பாவி பேரை கூட சொல்லலாமே. இதை எப்படி ஒரு பலமான சாட்சியா ஏத்துக்க முடியும்? ரொம்ப சரியான கேள்வி. இங்கதான் உச்சநீதிமன்றம் உறவினர் சாட்சி, அதாவது ரிலேட்டட் விட்னஸ், அப்புறம் சார்புடைய சாட்சி, இன்ட்ரஸ்டட் விட்னஸ், இது ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை அழகா விளக்குது. ஓஹோ, அது ரெண்டும் வேற நிறையா? ஆமா. சார்புடைய சாட்சிங்கிறவர் யாருன்னா, அவருக்கு அந்த வழக்குல தனிப்பட்ட லாபம் இருக்கும். அதனால அவர் ஒரு அப்பாவிய மாட்டிவிட வாய்ப்பு இருக்கு. சரி. ஆனா உறவினர் சாட்சி அப்படி இல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க. தன் கண்ணு முன்னாடி தன் தம்பி சுட்டுக் கொல்லப்படும்போது ஒரு அண்ணன் உண்மையான குற்றவாளிய விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் மேல ஏன் பழி போடணும்? அதுவும் சரிதான். அதனாலதான் நீதிமன்றம் உறவினர்களை ஒரு குற்றத்தோட இயற்கையான சாட்சிகளாக பாக்குது. சரி, குடும்ப சாட்சியை ஏத்துக்கலாம். ஆனா அந்த டீ கடையில எதேச்சியா நின்னுட்டு இருந்தவங்க நிலை என்ன? அவங்க எதுக்கு வம்புன்னு பொய் சொல்லவும் வாய்ப்பு இருக்கே. அவங்கள கோர்ட் எப்படி நம்புச்சு? இதுல கோர்ட் ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு விஷயம் சொல்லுச்சு. இந்தியால கொலைகள் எங்க நடக்குது? பெரும்பாலும் நடுரோட்ல தான். ஆமா. அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, வழிப்போக்கர்கள் அதை பாக்குறது தானே இயல்பு. ஆமா, அவங்க திட்டமிட்டு அங்க வரல. ஆமா, தற்செயலா தான் பார்த்திருப்பாங்க. அதேதான், எதேச்சியா பார்த்தாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க சொல்றது பொய்னு ஒதுக்க முடியாது. அவங்க சாட்சியம் நம்பும்படியா இருந்தா அதை ஏத்துக்கலான்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரே பிழை சாட்சியா? வழக்கின் முதுகெலும்பே உடைஞ்ச மாதிரி தானே இது? ஆமா ஆமா, அதுதான் இந்த வழக்கின் உச்சகட்ட திருப்பம். இதுக்கப்புறம் எப்படி இந்த கேஸ் நின்னது? நம்பவே முடியலையே. நம்ம சட்டத்துல இதுக்கும் ஒரு வழி இருக்கு. இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 33 என்ன சொல்லுதுன்னா, சொல்லுங்க. ஒரு சாட்சி முதன்மை விசாரணை மற்றும் குறுக்கு விசாரணை செய்யப்பட்ட பிறகு அவர் காணாமல் போனாலோ இறந்து விட்டாலோ அல்லது பிறழ் சாட்சியாக மாறினாலும் கூட அவர் அதுவரைக்கும் பதிவு செஞ்ச சாட்சியம் செல்லுபடியாகும். ஓ, அப்படியா? அதனால அந்த அதிகாரி பல்ட்டி அடிச்சாலும் அவர் முதல்ல கொடுத்த வாக்குமூலம் வழக்கிற்கு உதவியா இருந்துச்சு. இன்னொன்னு, விசாரணை அதிகாரியோட இறுதி அறிக்கை என்பது வெறும் அவருடைய கருத்து தான். மற்ற சாட்சிகள் வலுவா இருக்கும்போது அந்த அறிக்கை வழக்கை பாவிக்காது. அப்படி என்ன கோவம்? தீர்ப்புல உச்சநீதிமன்றம் விசாரணை நீதிமன்றங்கள் மேல ரொம்ப கோவப்பட்டதா சொல்றீங்க. விழித்தெழு, எழுந்துவான்னு சொல்ற அளவுக்கு உச்சநீதிமன்றம் கோவப்பட என்ன காரணம்? காரணம் ரொம்ப சீரியஸான ஒண்ணு. இன்னைக்கு ஒருத்தர் சாட்சி சொல்ல வர்றாரு. அவரை குறுக்கு விசாரணை செய்ய எதிர்த்தரப்பு 6 மாசம் கழிச்சு ஒரு தேதியை கேக்குது. 6 மாசமா? ஆமா, நீதிமன்றமும் கொடுக்குது. அந்த 6 மாச கேப்ல என்னவன நடக்கலாம் இல்லையா? சாட்சிய மிரட்டலாம், காசு கொடுத்து வாங்கலாம். கரெக்ட். நீதி செத்து போயிடும். அதுதான். இதத்தான் வினோத்குமார் வழக்குல சுட்டிக்காட்டி, நீதிமன்றமே நீதிக்கு தடையா இருக்காதீங்க, இந்த மாதிரி தாமதங்களை அனுமதிக்காதீங்கன்னு ரொம்ப கடுமையா எச்சரிச்சாங்க. அப்போ சட்டத்தின் ஓட்டைகளை வச்சு தப்பிக்க நினைக்கிறத விட உண்மையான சாட்சியத்தோட வலிமை ரொம்ப பெருசுன்னு சொல்லுது இந்த தீர்ப்பு. சரியா சொன்னீங்க. இதிலிருந்து 2 விஷயம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒன்னு, உங்க கண்ணு முன்னாடி உங்க குடும்பத்துல ஒரு தப்பு நடந்தா நீங்க தான் முதல் மற்றும் முக்கியமான சாட்சி. சொந்தத்தாரங்க சொல்றத நம்ப மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. சட்டம் உங்களை ஒரு இயற்கையான சாட்சியா தான் பார்க்கும். சரி, 2வது விஷயம். 2வது, சட்டத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. சாட்சி விசாரணையில இந்த மாதிரி தேவையற்ற தாமதங்களை செஞ்சா உயர்நீதிமன்றங்கள் இனி சும்மா இருக்காது. ஆக ஒரு பக்கம் குடும்ப உறுப்பினர்களின் சாட்சியம், இன்னொரு பக்கம் விசாரணை அதிகாரியின் பிறழ் சாட்சி, நடுவுல சட்டத்தின் நுணுக்கங்கள். இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியிலையும் ராஜேஷ் யாதவ் வழக்குல நீதி ஜெயிச்சிருக்கு. ஆமா, நடைமுறை சிக்கல்களை விட உண்மையின் பலம் அதிகம் இது நிரூபிக்குது. இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சிஸ்டம் உடைஞ்சு போச்சே,
ஓட்டைகள் நிறைஞ்சிருக்குன்னு நம்ம எல்லாரும் நினைக்கும்போது அதோட அடிப்படை கொள்கைகளை கொண்டே நீதியை காப்பாற்ற முடியுமானால் சட்டத்தின் உண்மையான சக்தி எதில் இருக்கிறது?